உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்னோட தாய் ஆதி துர்கா நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துதான் இந்த வனத்துக்குள்ளேயே என்ன அனுப்பி வச்சிருக்கா. அதனால நம்ம ரொம்ப கவனமா நடந்து போகணும். எனக்கு சரி, எச்சரிக்கைங்கிறது உங்களுக்குமா? சோதனைங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். நீ இன்னும் கவனமா வரணும். சரி தாயி. ஐயோ அம்மா, என்னாச்சு? குத்திடுச்சு. இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள பாரு விஷம் முள்ளு குத்திருச்சு. ஐயோ வலிக்குது. உடம்பெல்லாம் நீளம் பரவுது. சரி, இந்த விஷம் முள்ள புடுங்கி உடனே அந்த இடத்துல பச்சை இலை வச்சு கட்டணும். தாய், அம்மா, தாய், என்ன பண்றீங்க நீங்க? உன் கால குத்தி இருக்கிற விஷம் முள்ள எடுக்க போறேன். நீங்க போய் என் காலை பிடிக்கிறதா? இந்த அண்டத்தையே காக்குற அபிராமியோட அம்சம் நீங்க. விஷம் பரவி நான் இறந்துட்டா கூட பரவாயில்ல, நீங்க என் காலை தொடுறத நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த பாவம் என்னை 7 ஜென்மத்துக்கு விடாது தாயி. செம்பா, வைத்தியத்துல இதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த விஷம் முள்ள ஏறின 9 நிமிஷத்துக்குள்ள பச்சை இலையை கட்டி வைத்தியம் பார்த்துடணும். இல்லனா விஷம் பரவி அது உயிருக்கே ஆபத்தாயிடும். சொன்ன கேளு தாயி. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க என் காலை பிடிக்க ஒத்துக்க மாட்டேன். பக்கத்துல யாராவது இருந்தா கூப்பிடுங்க தாயி. என்ன இப்படி பண்ற? சரி இரு, நான் பாக்குறேன். கனகாங்கிற ஒரு அம்மா உங்களுக்கு குத்தின விஷமுள்ள எடுத்துட்டு பச்சில மருந்து வச்சு கட்ட சொன்னாங்க. உன் காலை குடுமா, முதல்ல முள்ள எடுத்து விடுறேன். ஒரு பொண்ணு அதுக்குள்ள வந்துட்டா? கனக துர்கா தான் உருமாறி வந்திருக்காளோ? காவல் தெய்வத்தோட காலை தொட்டு பார்த்தாலே வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நான் உங்க காலை தொட்டு பாக்குறேன். அப்புறமா நீங்க என் காலில் இருக்க முள்ள தாராளமா எடுக்கலாம். இவங்க கனக துர்கா இல்ல. முள்ள எடுத்து விடுங்கம்மா. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. அனுப்பி வச்ச தேவி கனக துர்கா எங்க? தாய், இது என்ன சோதனை? நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க என் காலை புடிச்சிட்டீங்களே.
நான் காவல் தெய்வம். என்னை நம்பினவங்களுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி வருவேன். நான் தான் உங்க பாதத்தை தொட்டு பார்த்தனே, ஏன் என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? செம்பா, உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. செம்பா, நான் என்னதான் உருமாறினாலும் நீ என் பாதத்தை தொட்டு பார்த்து வந்திருக்கிறது நான் தானே கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. தவசிகளுக்கு இணையான பச்சை மரமே, கொஞ்ச நேரத்துக்கு என்னோட சக்தி எல்லாம் உன்கிட்ட இறக்கி வச்சுட்டு போறேன். போய் ஒரு காரியத்தை முடிச்சிட்டு வந்து என்னோட சக்தியை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். தாயி, காவல் தெய்வமான உங்களுக்கு நான் தான் சேவகம் பண்ணணும். ஆனா நீங்க என் காலை பிடிச்சு அந்த பழிய ஏமலையே விழ வச்சிட்டீங்களே. இப்படி ஒரு பாவத்தை என்ன சுமக்க வச்சிட்டீங்களே. வைத்திய சாஸ்திரப்படி இது நியாய தர்மத்துக்கு உட்பட்டதுதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வைத்தியம் பார்த்ததால தானே விஷம் முறிஞ்சு நீ பழைய செம்பாவா இருக்க. சரி, நான் போய் அந்த மரத்துல இறக்கி வச்ச சக்தியை திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேன். தாயி, நானும் உங்க கூட வரேன். ம். என்ன மரத்தை காணோம்? என்னது இது? இங்க இருந்த மரத்தையே காணோம். என்னது, மரத்தை காணுமா? ஆமா, ஆனா இதுல ஏதோ சதி இருக்கு. கனகதுர்கா, உன் சக்தியை இறக்கி வச்ச மரத்தை காணன்னு தேவையா? என்ன பார்க்கிற? நான் தான் அசுர பூதம். உன் சக்தியை இறக்கி வைக்கிறேன்னு கேட்டியே, அப்ப உன் முன்னாடி அந்த பச்சை மரமா மாறி நின்னது நான் தான். அந்த விஷம் முள்ளும் என்னோட மாய வேலைதான். கனகதுர்கா, நீ காவல் தெய்வமா இருந்தாலும் இந்த திரிபூத வனங்கிறது எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு வனம். உன்னோட சக்தி எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு. இப்ப நீ எல்லா சக்தியும் இழந்த ஒரு சாதாரண மனுஷி. இனி எந்த ஒரு காரியத்தையும் உன்னால செய்ய முடியாது. தாயி, இது என்ன சோதனை? என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. நல்புழலின்மை நதியின் பிழை என்று விதியின் பிழை. அவதாரமாவே இருந்தாலும் விதியின் வலையில் சிக்கி மீளணுங்கிறது தான் வரலாறு.
ஆனா அறத்தின் படி நடக்கிற யாருமே தோத்ததில்ல. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்குமான நியதி. தாயி, உங்களுக்கு உதவி செய்ய வந்து இப்படி உபத்திரத்துக்கு ஆளாயிட்டேனே. கவலைப்படாத செம்பா, எல்லாமே நன்மைக்கு தான். தாயி, இதோடு எப்படி இந்த பயணத்தை தொடர முடியும்? தொடர்ந்துதான் ஆகணும். என் சன்னதியில நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு நாளை சூரிய உதயத்திற்கு முன்னால சிலைய கொண்டு போய் சேர்த்தாகணும். சேர்த்து தீருவேன். இது என் தாய் ஆதி துர்கா மீது சத்தியம். அகிலா, எல்லாத்தையும் ஏத்திட்டானு பாத்தியா? பாத்துட்டேன். அப்பா, வாடா வாடா. டேய், நான் சொன்ன மாதிரி வண்டியில வர மூட்டையோட பண மூட்டையை சேர்த்து வச்சிட்டல்ல? நீங்க சொன்ன மாதிரி வச்சிட்டோம்ப்பா. நீங்களே வந்து பாருங்க. வாங்க வாங்க சித்தி. என்னங்க இந்த வண்டி நிக்குது? அதானே. நீங்க கார்ல போகலையா? ஸ்கார்பியாவோட பிரைவேட் ஜெட்டுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். வழியில யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து இந்த குட்டி யானையை கொண்டு வர சொன்னேன். உர மூட்டைங்களோட பண மூட்டையும் சேர்த்து வச்சாச்சு. இனி யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அதானே. என்னடா அர்ஜுன் டிரைவர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானேன்னு நினைச்சேன். ஓ, இதுக்குதானா? நான் தான் இவனை இந்த ட்ரெஸ்ல வர சொன்னேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது அத்தனையும் பிளாக் மணி. நாங்க இதை கொண்டு போறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. முக்கியமா அந்த துர்காக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அவளதான் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டீங்கல்ல. அவளுக்கு எப்படி தெரியும்? அவ காட்டுக்குள்ளேயே செத்து ஒழிஞ்சிருவா. சரி, நாங்க கிளம்புறோம். என்னங்க ஒரு நிமிஷம். என்ன? போற காரியம் ஜெயமாகி நீங்க வெற்றியோட திரும்பணும். அதுக்கு கோழி முட்டையால சுத்தி போட போறேன். 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீணா அத்தை, அந்த முட்டை எங்க? சாரி அத்தை, அத கிச்சன்ல வச்சுட்டு வந்துட்டேன். இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். உன்னை என்னன்னு சொல்றது? சீக்கிரம் போ. அதுல கருப்பு மை தடவி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அகிலா, கிளம்பும் போது தான் இதெல்லாம் பண்ணுவீங்களா? டைமுக்கு போக வேணாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேங்க. டேய் வாடா. என்னங்க கிழக்க பார்த்து திரும்பி நில்லுங்க. இருங்க, வந்துருவா. சீக்கிரம் வாடி. ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவா. இந்தாங்க. குடு. நீங்க போற காரியம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம, காத்து கருப்பு திருஷ்டி அண்டாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வெற்றியோட திரும்பி வரணும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா திருஷ்டியும் போகணும். வீணா, அத்தை, இந்தா அர்ஜுன், இத கொண்டு போய் start பண்ணு. வாசல்ல தலைய சுத்தி கண்ணுல படாம தூரமா வீசிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. ஜனா, அண்ணே, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். என்ன நீங்க என்ன பின்னாடி உட்கார்றீங்க? வசதியா இருக்குமா? டேய், மூட்டைக்குள்ள 300 கோடி ரூபாய் பணம் இருக்குடா. அத பின்னாடி வச்சுட்டு நான் முன்னாடி எப்படி நிம்மதியா உட்கார முடியும்? நானும் மூட்டையோட மூட்டையா உட்காந்துக்கிறேன். டேய், வரும்போதே வண்டியை செக் பண்ணி எடுத்து வருது இல்லையா? வண்டி எடுக்கிறப்போ நல்லா தான் இருந்துச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பெரியம்மா
மாமா போற காரியம் ஜெயம் ஆகணும். அந்த சிலைய வாங்கி வித்து 1000 கோடி பணத்தோட திரும்பி வரணும். காட்டுக்குள்ள போன அந்த கனகாவை அங்க இருக்கிற புதக்காவு வாங்கணும். அத்தை இத கண்ணிலே படாத மாதிரி தூரமா வீசி எறிய சொன்னாங்கல்ல. கோவில்ல மாமா அந்த கலங்கு சுட்ட வீசினார்ல, அந்த மாதிரி இதையும் வீச போறேன். கண்ணுக்கு தெரியாத தூரத்துல போய் விழப்போகுது. 1000 கோடி வரணும். அந்த கனகாவை பூதம் காவு வாங்கணும். அர்ஜுன், ஒரு நல்ல காரியத்துக்கு போறப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல இல்லாத வண்டியா எடுத்துட்டு வந்திருப்ப. ஷோரூம்ல இருந்து ஒரு புது வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கலாமடா. இல்ல சித்தப்பா, இப்ப ஸ்டார்ட் ஆயிடும், கொஞ்சம் பொறுங்க. பண்ணுடா. அப்பாடா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணா, நீங்க போய் மூட்டையோட மூட்டையா பின்னாடி உட்காருங்க. சரிடா, நான் வரைஞ்சனா அகிலா, நான் வரட்டா? சரிங்க. கனகா வந்த புதக்காவு வாங்கணும். ஐயோ, ஐயோ அண்ணா, என்னங்க? எங்க போயிருக்கோம்? சரி, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கோம். ஐயே. ஏய், செய், 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 செய். என்னங்க என்னங்க இது? ஐயோ ஐயோ, இது வீணா கிட்ட கொடுத்து தூக்கி எறிய சொன்ன முட்டையாச்சே. அவகிட்ட நான் என்ன சொன்னேன்? அவ என்ன பண்ணி வச்சிருக்கா? அக்கா, இருந்தும் போய் அவகிட்ட கொடுத்தீங்க பாருங்க. கிளம்புற நேரத்துல இப்படி ஏதாவது அக்கிரமம் பண்றீங்களே, உங்களை என்ன பண்றது நானு? கோச்சிக்காதீங்க, எல்லாம் அந்த வீணாவால வந்த வேண அவள. ஆமா, இப்ப போய் அவளை போய் திட்டு. இதோட எப்படி நான் கிளம்ப போறேன்னு தெரியலையே. ஏங்க, உள்ள போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருங்க. நல்ல வேலை, லைட் எதுவும் வரல. எல்லாரும் எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாரு. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி முட்டைய தூரமா வீசி எறிஞ்சிட்டேன். அத்தை, ஏன் கிட்ட ஒரு முட்டைய கொடுத்து பரிகாரம் பண்ண சொல்லிட்டு மாமா முகத்துல இன்னொரு முட்டைய அடிச்சு பரிகாரம் பண்ணிட்டீங்களா? ஏய் ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? முட்டைய தூக்கி வீசிட்டு உன்ன அடியே. திருஷ்டி சுத்தின முட்டைய கொடுத்து தூரமா வீசிட்டு வாடினா, ஓ மாமனாரோட முகத்திலேயே முட்டைய விட்டு எறிஞ்சிட்டு கேள்வி வேற கேக்குறியா? அது எப்படி அத்தை? முன்னாடி வீசி எறிஞ்ச முட்டை பின்னாடி வந்து மாமா கண்ணாடியில எப்படி பட்டிருக்கு? அத்தை, சூப்பர் முட்டை. என்னக்கா? டேய் அர்ஜுன், அப்பா, நான் ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்டா. நல்லா மூஞ்ச கழுவிட்டு வாங்கப்பா. இல்ல, ஸ்மெல் வருது. டேய், அவருக்கு தெரியாதா? நீ வேற. ஸ்மெல் வந்துச்சு. ஏய், நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு. அத்தை, அக்கா, பெரியவரை அமிச்சிட்டு இவ்வளவு நான் கவனிச்சுக்கிறேன். அக்கா, நீங்க இப்படி திருஷ்டி சுத்துறேன்னு பண்ணது இப்படி அபசகுணமா நடந்து போச்சே, ஏதாவது தப்பாயிட போகுதுக்கா. காவேரி, அண்ணன் ரெடி ஆயிட்டு வரப்ப அபசகுணம் அது இதுன்னு சொல்லி அவரை டென்ஷன் படுத்திடாத. அவர் நல்லபடியா கிளம்பி போகட்டும்.
இதுக்கப்புறம் எப்ப கிளம்பி எப்ப போய் டேய் எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஐயோ என்ன மேடம், துர்காவை அரெஸ்ட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? அந்த போஸ்ட் ஓட்டின பசங்க மட்டும் கையில கிடைச்சிருந்தா துர்காவை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நம்ம நேரம் அந்த பசங்க வெளியூர் போயிட்டாங்க. அந்த பசங்க மட்டும் இருந்திருந்தா இன்னையோட துர்காவோட சாப்டரை முடிச்சிருப்பேன். ச்சே, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சார், வண்டியை நிப்பாட்டுங்க. எதுக்கு ஜீப்பை நிறுத்த சொன்னீங்க? மேடம், அங்க பாருங்க, ஆதி துர்கா மரத்து கோயில். அதுக்கு என்ன இப்போ? இங்க முறை வச்சு கும்பிட்டா நிச்சயம் நல்லது நடக்கும் மேடம். யோ, நீ வேற, நான் ஏதாவது சொல்லிட போறேன். முதல்ல வண்டி எடுங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம். சாரிங்க மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம். நான் அங்கே போகல மேடம். நான் இறங்கி இங்கிருந்தே சாமியை கும்பிட்டுக்கிறேன் மேடம். நீங்கள் வேணா பாருங்க மேடம், நிச்சயம் நல்லது நடக்கும் மேடம். ப்ளீஸ் மேடம், வேண்டான்னு சொல்லிடாதீங்க மேடம். ஓ சரிங்க மேடம். தாயே, இந்த கேஸ் விசாரணையில இது வரைக்கும் உருப்படியா எதுவுமே நடக்கல. நீ தான் எங்க மேடத்துக்கு நல்ல வழியை காட்டணும். என்ன தெலுங்குக்காரி ஃபோன் பண்றா? சொல்லு. என்ன மேடம், கேஸ் முட்டுச்சந்தில முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஆமான்னு சொன்னா நீ என்ன க்ளூ கொடுக்க போறியா? சரியா சொன்னீங்க. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு போய் பாருங்களேன்.